ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் சாப்டர் 15 ஓகேங்களா. சர்க்கிள்ஸ் அண்ட் லூப்ஸ் டு ஃபைனல் ஹூக் ஓகேங்களா. சாப்டர் நேம் உங்களுக்கு இதுதான். ஸோ இது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் உங்களுக்கு. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கடைசியாக என் ஹூக் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த என் ஹூக் போடுற பக்கமே நம்ம சர்க்கிள் போட்டால் என்ன மீனிங் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதாவது கொடுத்துருக்காங்க பாருங்கள். த சவுண்ட் ஆஃப் எஸ் அண்ட் செஸ்ஸு ist or stir is added to the hook n attached to a straight stroke by writing the circle or loop on the same side as the hook. நோட் பண்ணிக்கோங்க, சேம் சைடு. n hook போகிற பக்கமே நம்ம சர்க்கிள் போட்டோம்னா நமக்கு சின்னதாக போட்டால் என்எஸ்ன்னு அர்த்தம், பெருசாக போட்டால் செஸ்ன்னு அர்த்தம், இஸ்ட் ஆட் பண்ணால் இஸ்டுன்னு அர்த்தம், ஸ்டர் ஆட் பண்ணால் ஸ்டர்ன்னு அர்த்தம், இன்ஸ்டர் அந்த மாதிரி மீனிங் ஓகேங்களா. ஸோ நம்ம சாப்டருக்குள்ளே அதாவது ஸ்ட்ரோக்குள்ளே நம்ம போகலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ டேன் இருக்குங்களா, அப்போ பிரிங்க டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் என் டேன் ஓகேங்களா. அப்போ ஏனா ஃபஸ்ட் பிளேஸு, டி போட்டு என்ன ஹூ போடுவோமா டேன் ஓகேங்களா. இப்படி போட்டால் டேன் டேன். இதே டான்ஸ் ஓகேங்களா. என்எஸ் பாருங்கள், டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் என்எஸ். ஸோ என்எஸ் கடைசியில் எண்ணுக்கு அப்புறம் எஸ் வந்து எப்படி போடணும்னா தெளிவாக பாருங்கள். டி போட்டு எண்ணு போகிற பக்கமே எஸ் போட்டிங்கன்னா எண்ணு படித்து எஸ் படிக்கணும். இது பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா கடைசியாக தான் நீங்கள் எஸ் படிக்கணும். அதுக்கு முன்னாடி எண்ணை படிச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் எஸ்ஸை படிக்கணும் ஓகேங்களா. கடைசியாக எஸ்ஸை படிக்கணும் எப்போவுமே. டான்ஸ். இப்போ டான்ஸஸ் கடைசியாக பாருங்கள் செஸ் வருதா, செஸ்ன்னு என்னது பெரிய சர்க்கிள் போடுவோமா, அது இங்கே ஆட் பண்ணுங்கள். டான்ஸஸ்னால் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் என் ப்ளஸ் செஸ் ஓகேங்களா. அப்போ ஒன்றும் இல்லை, எண்ணு போடுற பக்கமே செஸ்னா சர்க்கிள் பெருசாக போட்டிங்கன்னா டான்ஸஸ்ன்னு அர்த்தம், அவ்வளோதான் ஓகேங்களா. டான்ஸஸ் டான்ஸஸ். அடுத்து டான்ஸுடு. இங்கே பாருங்கள் இஸ்ஸுடு ஓகேங்களா. இஸ்ஸுலாம் முடிஞ்சது. இஸ்ஸுன்னு என்னது லூப் மாதிரி போடுவோம் நாம் ஓகேங்களா. டான்ஸுடு ஓகேங்களா. டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் என் ப்ளஸ் இஸ்ஸுடு ஓகேங்களா. டான்ஸுடு அவ்வளோதான் லூப்பு. டான்ஸுடு ஓகேங்களா. டான்ஸுடு அவ்வளோதான். புரியுது உங்களுக்கு. அடுத்து பாருங்கள் டன்ஸ்டர். இங்கே பாருங்கள் எண்ணு போட்டு எண்ணுக்கு அப்புறம் ஸ்டர் வருது. ஸ்டர்னு என்னது மூணில் 2 பங்கு பெருசாக போடுவோம் நம்ம. டன்ஸ்டர் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் என்னு ப்ளஸ் ஸ்டர் அவ்வளோதான். அப்புறம் என்னது டன்ஸ்டர். அப்படின்னா இப்போ 3ல் 2 பங்கு போடுவோம் நம்ம. டன்ஸ்டர் ஓகேங்களா. ஸோ டன்ஸ்டர்னா செகண்ட் பிளேஸ் வரும். யூ வந்து ஆனால் செகண்ட் பிளேஸ் வரும். டன்ஸ்டர் ஓகேங்களா. டன்ஸ்டர் இதுதான் டன்ஸ்டர்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு. இன்னும் 2-3 ஸ்ட்ரோக் பார்க்கலாம். இப்போ பென் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் என் என்ல முடிச்சுங்களா. பென் அவ்வளோதான் ஓகேங்களா. பென் பிக்கு அப்புறம் ஏ போட்டு என். ஹூக்கு மட்டும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடைசியாக ஹூக்கு மட்டும் தான் படிக்கணும். ஹூக்கு அப்புறம் ஒரு எஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கடைசியாக எஸ் தான் படிக்கணும். ஹூக்கை படிச்சுட்டு அப்புறம் எஸ் நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா. இப்போ பென்ஸ் அப்படின்னா பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் என்எஸ். அப்படின்னா என்எஸ்னா பென்ஸ், பிஏஎன்எஸ் பென்ஸ் ஓகேங்களா. அவ்வளோதான். இதே பாருங்கள் எக்ஸ்பென்ஸ். இது இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரோக்கு பாருங்கள். எக்ஸ்பென்ஸு ஓகேங்களா. இது வந்து எக்ஸ்பென்ஸ் ஓகேங்களா. நான் எஸ் ஆட் பண்ணி எக்ஸ்பென்ஸு ஏ ப்ளஸ் கே ப்ளஸ் எஸ் எக்ஸு பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் என்எஸ் கரெக்டாக பிரிச்சிட்டோமா. இப்போ எக்ஸ்பென்ஸ்னால் ஏ ப்ளஸ் கேனா செகண்ட் பிளேஸு, எக்ஸு பி போட்டு என்எஸ் எக்ஸ்பென்ஸ் அவ்வளோதான். ஏகே எக்ஸு பிஎன்எஸ் எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஸ் ஓகேங்களா. எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அதே தான். எக்ஸ் போட்டு ஒரு செஸ் ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ்பென்சஸ்ன்னு அர்த்தம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஸ்டோ எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து ஓகேங்களா. ஸ்பீல் அடிக்கடி வரும் உங்களுக்கு. எக்ஸ்பென்ஸு எக்ஸ்டென்ட் இந்த மாதிரி நிறையா வரும் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ஸ்பின் ஓகேங்களா. எஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் இ ப்ளஸ் என். எஸ் ப்ளஸ் இ பி ஓகேங்களா. அப்படின்னா எஸ்பி போட எஸ் போட்டு பி போட்டு என் ஸ்பின் ஓகேங்களா. இப்படி போட்டால் ஸ்பின் அர்த்தம் உங்களுக்கு ஓகேங்களா. ஸ்பின் புரியுதா உங்களுக்கு. அடுத்து பாருங்கள் ஸ்பின்ஸ்னு உங்களுக்கு இருக்கா. ஸ்பின்ஸ் அதே தான் என்எஸ் ஓகேங்களா. எஸ் போட்டு பி போட்டு என்எஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்பின்ஸ்ன்னு அர்த்தம். நார்மலாக இப்படி போட்டால் என்னது ஸ்பின்னா, அது கூட எஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்பின்ஸ். ஸ்பின்ஸ்டர் இங்கே என்ன வருது நமக்கு என் கூட ஸ்டர் வருதுங்களா. அப்போ பெருசாக போடுவா ஸ்பின்ஸ்டர். அப்போது ஸ்பின்ஸ்டர் அவ்வளோதான். ஸ்பின்ஸ்டர் புரியுதா உங்களுக்கு எப்படின்னு உங்களுக்கு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரோக் தான் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ஸ்பின்ஸ்டர்ஸு. கடைசியில் ஒரு எஸ் வரும். இது பாருங்கள் ஸ்பின்ஸ்டர்ஸ்னால் எஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் இ ப்ளஸ் என் ஸ்பின்னு, அப்புறம் ஒரு ஸ்டர்ரு, அப்புறம் ஒரு எஸ். கடைசியில் என் ஸ்டருக்கும் எஸ் வந்து எப்படி போடுறோம் அதே தான்.
ஸ்பின்ஸ்டர் போட்டு ஒரு எஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்பின்ஸ்டர்ஸ், அவ்வளோதான். ஸ்பின்ஸ்டர்ஸ் ஓகேங்களா, ஸ்பின்ஸ்டர்ஸ் ஸ்பின்ஸ்டர்ஸ் ஸ்பின்ஸ்டர்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் கிளென். இல்லை ஸ்ட்ரெயிட் ஹரிசானலில் பார்க்கலாம். கிளென்னா கெல்லு ப்ளஸ் ஏ ப்ளஸ் என், கிளென். ஓகேங்களா, கிளென், அவ்வளோதான். இல்லை கிளென், கெல்லுக்கு அப்புறம் ஏக்கு அப்புறம் என். எப்பவுமே ஹூக்கு வந்து நம்ம கடைசியாக தான் படிக்கணும். இப்போ கிளென்ஸ்னா அதே தான் என்ன செட் பண்ணணும், கிளென்ஸ் கிளென்ஸ் கிளென்ஸ். இப்படி போட்டால் கிளென்னு, சின்னதாக போட்டால் கிளென்ஸ்ன்னு அர்த்தம். அதே பெருசாக போட்டால் கிளென்சஸ், பெருசாக போட்டால் கிளென்சஸ். ஓகேங்களா, சர்க்கிளில் பெருசாக போட்டால் செஸ்ன்னு அர்த்தம். அது என் ஹூக் போடுற போட்டால் கிளென்சஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்களா. கிளென்ஸ்டு, இஸ்டுனா லூப் மாதிரி போடும், 3 ஒரு பங்கு. கிளென்ஸ்டர், சரி கிளென்ஸ்டு. ஓகேங்களா, கிளென்ஸ்டு கிளென்ஸ்டு. இதே கிளென்ஸ்டர் அப்படின்னா என்ன பண்ணணும், பெருசாக போடணும். ஓகேங்களா. இது வந்து கிளான்ஸ்ன்னு படிப்போம், நம்ம கிளென்ஸ்ன்னு படிச்சுட்டு அது கிளான்சஸ். ஓகேங்களா, கிளான்சஸ்னால் ஃபஸ்ட் பிளேஸ். இல்லை கெல்லு ப்ளஸ் ஏ ப்ளஸ் என் ப்ளஸ் செஸ். கிளான்சஸ்னால் ஃபஸ்ட் பிளேஸ், கிளென்சஸ்னால் செகண்ட் பிளேஸ். பிளேஸ் மாறிடுச்சு. ஓகேங்களா, கிளான்சஸ், அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்து இது என்ன, கிளான்ஸ்டு. கிளான்ஸ்னா ஃபஸ்ட் பிளேஸ் தான் வரும். ஓகேங்களா, கிளான்ஸ்டு. செகண்ட் பிளேஸ் கிளென்ஸ்டர்னா, கிளென்ஸ்டுனா கீழே வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் டிஸ்பென்ஸ். டிஸ்பென்ஸ் பிரிங்க, டி ப்ளஸ் இ ப்ளஸ் எஸ், டிஸ்ஸு. ஒவ்வொன்றா பிரிங்க, டிஸ்ஸு, பிக்கு அப்புறம் ஏ, டிஸ்பே, அப்புறம் என்எஸ், அவ்வளோதான். டிஸ்பென்ஸ் அப்படின்னா ஸோ டிக்கு அப்புறம் இ டிஸ்ஸு, பி போட்டு என்எஸ், டிஸ்பென்ஸ், அவ்வளோதான். ஏன் அவுட் சைடு நம்ம போடுறோம் அப்படின்னா 2 ஸ்ட்ரோக் வருது. 2 ஸ்ட்ரோக் வரனால ரெண்டாவது அந்த அவுட் சைடு போடுறோம் நம்ம. ஓகேங்களா, டிஸ்பென்ஸ் டிஸ்பென்ஸ். ஓகேங்களா, டிஸ்பென்ஸ். கடைசியில் என்ன ஸ்கூப் போட்டிங்கன்னா டிஸ்பென்ஸ். டிஸ்பென்சஸ்னால் அதே தான், செஸ் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, டிஸ்பென்சஸ் டிஸ்பென்சஸ். ஓகேங்களா, டிஸ்பென்ஸ்டு இஸ் கான்செப்ட் உங்களுக்கு. டிஸ்பென்ஸ்டு. ஓகேங்களா, டிஸ்பென்ஸ்டு டிஸ்பென்ஸ்டு டிஸ்பென்ஸ்டு. புரியுதா உங்களுக்கு, அவ்வளோ, ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா. இத்தனை நம்ம என்ன பார்த்தோம், ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் பார்த்தோமா. இப்போ நம்ம கேர்வில் பார்க்கலாம். கேர்வில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஸ்மால் சர்க்கிள் representing the sound of z, ஓகேங்களா, is added to the hook n attached to the curves by writing the circle inside the hook. கேர்வை பொறுத்தளவு என் வந்துச்சுன்னா கேர்வுக்கு வந்து வி கிடையாது. கேர்வில் வந்து ஹூக் போட்டால் எண்ணுக்கு மட்டும்தான் அர்த்தம், வி கிடையாது. முந்தின ஒரு சாப்டர் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, வி வந்துச்சுன்னா ஃபுல்லாக தான் போட்டாகணும். என்எஸ் கேர்வில் வந்துச்சு அப்படின்னா என்னும் தெரியணும், எஸ் சர்க்கிளும் தெரியணும். இந்த கான்செப்ட் நமக்கு. ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து ஃபைன் நமக்கு இருக்குது. ஓகேங்களா, இப்போது ஃபைன். ஓகேங்களா, ஃபைன் அப்படின்னா எஃப் ப்ளஸ் ஐ ப்ளஸ் என். ஐனா ஃபஸ்ட் பிளேஸு, எஃப் போட்டு என், ஃபைன் ஃபைன் ஃபைன். இதே ஃபைன்ஸ்னா எஃப் ப்ளஸ் ஐ ப்ளஸ் என்எஸ். ஓகேங்களா, அப்படின்னா என்னு போடும் எஸ்ன்னு தெரியணும், ஃபைன்ஸ். ஓகேங்களா, ஃபைன்ஸ். என்னும் தெரியணும், எஸ்ஸும் இந்த மாதிரி என்னும் தெரியும், எஸ்ஸும் தெரியணும். ஓகேங்களா, ஃபைன்ஸ். அதே மாதிரி ஒயின் பாருங்கள், வி ப்ளஸ் ஐ ப்ளஸ் என், என்ன டார்க்காக போடும், அவ்வளோதான். ஒயின் ஒயின். இதே ஒயின்ஸ் அப்படின்னா என்னும் தெரியணும், எஸ்ன்னு தெரியும். ஓகேங்களா, ஒயின்ஸ். புரியுது உங்களுக்கு, ஒயின்ஸ். அடுத்து பாருங்கள் ஃப்ரோன்ஸ். ஓகேங்களா, இது என்ன பாருங்கள், ஃப்ரோன்ஸ். ஓகேங்களா, ஃப்ரோன்ஸ் அப்படின்னா ஃப்ரௌன்ஸ். இந்த ஃப்ரோன்ஸ்னு படிப்போம், ஃப்ரௌன்ஸ்னு படிப்போங்க. ஃப்ரௌன்ஸ் அப்படின்னா ஃபெர்ரு ப்ளஸ் அவு, ஃப்ரவு அப்புறம் என்எஸ். ஓகேங்களா, ஃப்ரௌன்ஸ் அப்படின்னா ஃபெர்ருக்கு அப்புறம் அவுனா தேர்ட் பிளேஸ். இது ஃப்ரவ் போட்டு என்எஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ரௌன்ஸ். ஓகேங்களா, ஃப்ரௌன்ஸ் ஃப்ரௌன்ஸ். ஓகேங்களா, இதை நீங்கள் ஃப்ரோன்ஸ்னு படித்தாலுமே நீங்கள் ஃப்ரோன்ஸ் எப்படி சேம் பிளேஸில் போடுவீங்க. ஓகேங்களா, சேம் பிளேஸில் போட்டால் மீனிங் எது எடுப்பீங்க. ஓகேங்களா. அடுத்து ஷைன்ஸ். ஓகேங்களா, ஷைன்ஸ்னா இஷ்யூ. ஓகேங்களா, இஷ்யூ கான்செப்ட். இஷ்யூ ப்ளஸ் ஐ ப்ளஸ் என்எஸ். ஓகேங்களா, ஷைன்ஸ் அப்படின்னா இஷ்யூ போட்டு என்எஸ் ஆட் பண்ணினா ஷைன்ஸ். ஓகேங்களா, ஷைன்ஸ் ஷைன்ஸ் ஷைன்ஸ். அடுத்து பாருங்கள் பலூன்ஸ். பிக்கு அப்புறம் ஆ பா, எல்லுக்கு அப்புறம் ஊ பலூ, அப்புறம் என்எஸ், பாலு என்எஸ், பாலு என்எஸ், பாலு என்எஸ், பாலு என்எஸ், அவ்வளோ பலூன்ஸ். புரியுது உங்களுக்கு, அவ்வளோதான். அடுத்து பாருங்க ஏர்ன்ஸ். ஏர்ன்ஸ் இது இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரோக்கு. ஏர்ன்ஸ் அப்படின்னா ஓகேங்களா, ஏ ப்ளஸ் அப்புறம் இங்கே ஒரு ஏ ப்ளஸ் ஆர் ப்ளஸ் என்எஸ். ஓகேங்களா, ஏர்ன்ஸ். ஓகேங்களா, ஏர்ன்ஸ் ஏர்ன்ஸ்.
ஜோன்ஸ் அப்படின்னா ஜி ஓகேங்களா. ஜோன்ஸ் அப்படின்னா ஜோ இஸ் ஜி ஓகேங்களா. ஜோ ப்ளஸ் ஓ ப்ளஸ் என்எஸ் ஜோன்ஸ். ஜோன்ஸ் ஜோன்ஸ் என்எஸ் ஜோன்ஸ். மைன்ஸ் அப்படின்னா எம் ப்ளஸ் ஐ ப்ளஸ் என்எஸ் ஓகேங்களா. மைன்ஸ் மைன்ஸ் என்னும் தெரியணும் எஸ்ஸும் தெரியணும். ஹூ கர்வ் ஸ்ட்ரோக்னா மைன்ஸ். நைன்ஸ்னா என் ப்ளஸ் ஐ ப்ளஸ் என்எஸ். இது சாரி 9 இப்படி போட்டால் என்எஸ் போட்டால் நைன்ஸ். நைன்ஸ் நைன்ஸ். லான்ஸ் அப்படின்னா எல் ப்ளஸ் ஆ ப்ளஸ் என் ப்ளஸ் எஸ் லான்ஸ். இப்படி போட்டால் லான்னு அர்த்தம் உங்களுக்கு. அது கூட எஸ் ஆட் பண்ணிங்கன்னா லான்ஸ். லான்ஸ் அவ்வளோதான் ஓகேங்களா. புரிஞ்சா உங்களுக்கு. அடுத்து பாருங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. Where the light sound of ns follows a curve as in the word fence it is expressed by ns. ஓகேங்களா. லைட் சவுண்ட் வந்துச்சு ns அப்படின்னா, அதாவது nsன்னு டார்க்காக கேட்டுச்சுன்னா நீ ns ஹூக்கு அந்த ஹூக்கில் போடலாம். சப்போஸ் கேட்கல அப்படின்னா nsக்கு வந்து n ஹூக்கு s ஸ்ட்ரோக் போடுவோன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இப்போ எவின்ஸ் அப்படின்னா ஓகேங்களா ஏ ப்ளஸ் வி ப்ளஸ் இ ப்ளஸ் என்எஸ் ஓகேங்களா. எவின்ஸ்க்கு நம்ம டக்குன்னு தெரிஞ்சதுன்னா ஏவி ஓகேங்களா இப்படியே போட்டுக்கலாம் நம்ம எவின்ஸ் ஓகேங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த என்எஸ் வந்து லைட் ஸ்ட்ரோக்குன்னு லைட் சவுண்டுன்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து லைட் சவுண்ட்லாம் தெரியாது. நான் ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா எவின்ஸுங்கிறது என்எஸ் நமக்கு வந்து லைட் சவுண்டாக நம்ம ஸ்பீடில் போய் உட்காந்துட்டு ஒரு வேர்டு படிக்கிறாங்க, அங்கே போய் எவின்ஸ்ன்னு படிக்கிறாங்க. நாம் என்ன ஒரு லைட் சவுண்டாக இருக்கோ அப்போ நாங்கள் என்எஸ்க்கு வந்து எண்ணுக்கு வந்து என் ஸ்ட்ரோக்கு எஸ்க்கு சர்க்கிள் போடுவோம். அப்படிலாம் யோசிக்கவே மாட்டோம் ஓகேங்களா. நம்ம அங்கே எக்ஸாம் போகிற இடத்துல என்எஸ்ன்னு கேட்டுச்சுன்னா என்எஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் லைட் சவுண்டாக கேட்டுச்சுன்னா என்எஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. லைட் சவுண்ட் என்எஸ்னா என்னுக்கு ஸ்ட்ரோக்கு எஸ்க்கு சர்க்கிள். ஆனால் எக்ஸாம் வாய்ப்பு ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. ஸோ நமக்கு தெரிகிற மாதிரி இருந்தால் எப்படி வேணால் போட்டுக்கலாம் ஓகேங்களா. எவின்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏவி போட்டு இதில் எவின்ஸ் வந்து என்எஸ் வந்து லைட் சவுண்டாக இருக்குது. கேர்வில் வந்து கேர்வில் ஸ்ட்ரோக் மெயினாக கேர்வில் ஓகேங்களா. கேர்வில் என்எஸ் வந்து லைட் சவுண்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. பட் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நமக்கு என்எஸ் நம்ம தெரியுதா நம்ம இப்படியே போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. இது எவின்ஸ்னு எடுப்போம் ஓகேங்களா. லேண்ட்ஸ் அப்படின்னா எல் ப்ளஸ் ஏ ப்ளஸ் என்எஸ் லேண்ட்ஸ் ஓகேங்களா. லேண்ட்ஸ் இல்லை லேண்ட்ஸுக்கு வந்து லேண்ட்ஸ் இப்படியும் போடலாம் லேண்ட்ஸ் அவ்வளோதான். ஃபென்ஸு எஃப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் என்எஸ் ஃபென்ஸ் ஓகேங்களா இப்படியும் போடலாம். ஃபென்ஸ் இப்படியும் போடலாம் ஓகேங்களா. மின்ஸ் எம் ப்ளஸ் இ ப்ளஸ் என்எஸ் ஓகேங்களா. மீன்ஸ் அவங்க என்ன சொல்லலாம் மோஸ்ட்லி கர்வ் ஸ்ட்ரோக்கில் என்எஸ் வந்துச்சுன்னா நீங்கள் என்எஸ் வந்து லைட் சவுண்டாக ஒரு சிலது வரும், அங்கே நீங்கள் இந்த மாதிரி எழுதுவோன்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம இப்படியே போடலாம் மீன்ஸ். மீன்ஸ் டென்ஸ் ஓகேங்களா. டென்ஸ் அப்படின்னா இத்து ப்ளஸ் ஏ ப்ளஸ் என்எஸ் தே என்எஸ் தே என்எஸ் நம்ம தே என்எஸ் தே என்எஸ் தே என்எஸ். நான்ஸ் ஓகேங்களா. நான்ஸ் நான்ஸ் அப்படின்னா n plus a plus ns நான்ஸ். நான்ஸ் ரெடி நான்ஸ் நான்ஸ் அவ்வளோதான். ஃபென்ஸ் பார்த்துட்டோம். ஃபென்சஸ் அப்படின்னா FENS ஃபென்சஸ் ஓகேங்களா. ஃபென்சஸ் இதுக்கு வேணால் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. செஸ்ஸுக்கு வேணால் ஃபுல்லாக போட்டுக்கோங்க ஃபென்சஸ் ஓகேங்களா. ஃபுல்லாக போட்டுக்கோங்க. எஸ்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், செஸ்ஸு வந்து ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஃபென்ஸுடு அப்படின்னா ஃபென்ஸுடு ஃபென்ஸுடு ஃபென்ஸுடு. ஃபென்சிங்னா இல்லைங்களா, அதாவது ஃபென்சிங்னா ஃபென்ஸு இங்கு ஓகேங்களா. ஃபென்ஸு இங்கு அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ சாரி நான் மறைஞ்சிருச்சு ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ஃபென்சஸ் அப்படின்னா எஃப்ஏ ஆல்ரெடி ஃபென்ஸு பார்த்துட்டோம். இப்போ ஃபென்சஸ்னா ஃபென்சஸ் செஸ்ஸுன்னு என்னது பெரிய சர்க்கிள் போட்டுரும். ஃபென்ஸுனா இஸ்ரு அப்படின்னா லூப், அதாவது லூப் மாதிரி வரும் ஓகேங்களா. ஃபென்ஸுடு ஓகேங்களா. ஃபென்ஸுடு. ஃபென்சிங் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபென்சிங் போட்டுருக்காங்க பாருங்கள். ஃபென்ஸு இங்கே ஆட் பண்ணிங்கன்னா ஃபென்சிங் அவ்வளோதான் ஓகேங்களா. புரியுதா உங்களுக்கு. அடுத்து பாருங்கள் மின்ஸ் ஓகேங்களா. மின்ஸு அப்படின்னா எம் ப்ளஸ் இ ப்ளஸ் என்எஸ் மின்ஸ் ஓகேங்களா. மின்ஸ் மின்ஸ் இப்படியும் போடலாம் மின்ஸ். மின்சஸ்னால் செஸ் வந்தால் ஃபுல்லாக போட்டுக்கோங்க மின்சஸ் ஓகேங்களா. மின்சஸ் மின்சஸ். மின்ஸுடுனா ஃபுல்லாக போட்டுக்கோங்க மின்ஸுடு 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 ஓகேங்களா. மின்ஸுடு. மின்சிங்னா மின்சிங் 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 அவ்வளோதான் ஓகேங்களா. எவின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். எவின்ஸ்னால் அதுதான்
எவின்ஸ் எவின்ஸ் எவின்சஸ்னா செஸ் ஆட் பண்ணுங்க ஓகேங்களா எவின்சஸ் 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 எவின்ஸ்டுனா எவின்ஸ்டு எவின்ஸ்டு எவின்சிங் அப்படின்னா எவின்சிங் 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 அவ்வளோதான் புரியுதா உங்களுக்கு அவ்வளோதான் அடுத்து பாருங்க அடுத்து என்ன கொடுத்துருக்கா சர்க்கிள் எஸ் டு எஃப்வி ஹூக் ஓகேங்களா ஸோ எஃப்வி ஹூக் பார்க்குறோம் த சர்க்கிள் எஸ் இஸ் ஆடட் டு த ஹூக் எஃப்ஆர்வி பை ரைட்டிங் த இன்சைட் த ஸ்ட்ரோக் ஸோ இது என்ன ஸ்ட்ரோக்னா இப்போது ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கில் நம்ம வந்து என்எஸ்ன்னு வந்துச்சுன்னா எண்ணு போடுற பக்கம் நம்ம சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா எண்ணு போடுறப்போ சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா என்எஸ்ன்னு எடுக்கலாம் ஆனால் இதே எஃப்விக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம கேர்வில் போட்டோம்ல எண்ணுக்கு போட்டோம்ல எண்ணும் தெரியணும் எஸ் வந்து அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கில் எஃப்க்கு அப்புறம் விக்கு அப்புறம் எஸ் வந்துச்சு அப்படின்னா எஃப் ஹூக்கும் தெரியணும் எஸ் சர்க்கிள் நமக்கு தெரியணும் இதுதான் கான்செப்ட் நம்ம ஓகேங்களா இப்போ பாருங்கள் பஃப்னு இருக்குது பி ப்ளஸ் ஆ ப்ளஸ் எஃப் யூ வந்து ஆ வருது உங்களுக்கு அப்போ எஃப் இந்த சைடு ஹூக்கு பஃப் பஃப் பப்ஸு பி ப்ளஸ் ஆ ப்ளஸ் எஃப்கோட எஸ் வருதுங்களா அப்போ என்ன பண்ணோம்னா என் எஃப்னு தெரியணும் எஸ்ன்னு தெரியணும் பப்ஸ் ஓகேங்களா பப்ஸ் கேவ்ஸ் கே ப்ளஸ் ஏ ப்ளஸ் வி ப்ளஸ் எஸ் மேலே இப்படி போட்டால் கேவ்னு அர்த்தம் இப்படி போட்டால் கேவ் அது கூட எஸ் ஆட் பண்ணிங்கன்னா கேவ்ஸ் இல்லை கேவ்ஸ் இது வந்து எஃப்க்கும் வரும் விக்கும் வரும் ஓகே எதுக்கு வேணால் வரும் அடுத்து பாருங்கள் வேவ்ஸ் டபிள்யூ ப்ளஸ் ஏ ப்ளஸ் விஎஸ் வேவ்ஸ் இந்த சைடு போட்டால் வேவ்ஸ் ஓகேங்களா வேவ்ஸ் ஹீவ்ஸ் ஓகேங்களா ஹீவ்ஸ் அப்படின்னா அடுத்து பாருங்கள் ஹீவ்ஸ் ஓகேங்களா அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்கா ஹீவ்ஸ் கொடுத்துருக்கானா ஸோ ஹெச் ப்ளஸ் இ ப்ளஸ் விஎஸ் ஓகேங்களா ஹீவ்ஸ் அப்படின்னா இப்படி போட்டால் ஹீவு அப்போ எஸ் ஆட் பண்ணினா ஹீவ்ஸ் அவ்வளோதான் ஆப்பரேட்டிவ்ஸ் தெளிவாக பாருங்கள் ஆப்பரேட்டிவ்ஸ்னால் நீங்களே இப்படி சொல்ல போது ஸ்டாக் பிரிச்சுக்கணும் ஆப்பரேட்டிவ்ஸ்னால் ஆ பிக்கு அப்புறம் ஏ ஆப்பர் அப்புறம் ஒரு ஆர் ஆப்பர் அப்புறம் டீக்கு அப்புறம் விஎஸ் ஓகேங்களா ஆப்பரேட்டிவ்ஸ் ஓகேங்களா ஆப்பரேட்டிவ்ஸ் ஓகேங்களா ஆப்பரேட்டிவ்ஸ் அவ்வளோதான் புரியுதா உங்களுக்கு ஆப்பரேட்டிவ்ஸ் புரியுதா உங்களுக்கு அடுத்து பாருங்க அப்சர்வ்ஸ் பிரிங்க பார்க்கலாம் அப்சர்வ்ஸ் அப்படின்னா ஆ ப்ளஸ் பி அப்பு ஓகேங்களா அடுத்து எஸ் ப்ளஸ் அப்சர்வ் ஏ ப்ளஸ் ஆர் ப்ளஸ் வி ப்ளஸ் எஸ் அவ்வளோதான் அப்சர்வ்ஸ்னால் அப்பு சர்வ்ஸ் அவ்வளோதான் அப்பு சர்வ்ஸ் ஓகேங்களா அப்பு சர்வ்ஸ் போக வவல் வந்து வைக்க மாட்டீங்க மெயினாக எங்கே வைக்கணும் வவல்னா பிஃபோராக வர வவல் வச்சு பழகிக்குவாங்க அதே மாதிரி கடைசி வவலுக்கு வவல் வச்சு பழகிக்குவாங்க கடைசி நான் எப்படின்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு இப்போதைக்கு பிஃபோர் ஃபஸ்ட்டு வர வவல் வச்சுக்கோங்க பிஃபோராக வந்து அப்சர்வ்ஸ் அவ்வளோதான் புரியுதா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அர்ச்சீவ்ஸ் இது வந்து அர்ச்சீவ்ஸ்ன்னு படிப்பா ஒருத்தர் அர்கைவ்ஸ் அப்படின்னு படிப்பாங்க எப்படி வேணால் படிப்பாங்க ஓகேங்களா நம்ம அர்கைவ்ஸ் படிப்போம் ஓகேங்களா அர்கைவ்ஸ்னால் ஆ ப்ளஸ் ஆர் அர்ரு கே ப்ளஸ் ஐ அர்கைவு அப்புறம் விஎஸ் ஓகேங்களா அப்போ அர்ரு கைவ்ஸ் ஓகேங்களா அர்ரு கைவ்ஸ் ஓகேங்களா அர்ரு கைவ்ஸ் ஓகேங்களா இங்கே வர அர்கைவ்ஸ் அடுத்து பாருங்கள் ஷெரீப்ஸ் இஷ்யூ ப்ளஸ் ஏ ஷே ஆர் ப்ளஸ் இ ப்ளஸ் எஃப்எஸ் ஷெரீஃப் ஷெரீஎஃப்எஸ் ஷெரீஃப் அவ்வளோதான் அடுத்து பாருங்கள் 92 ஓகேங்களா என்ன சொல்கிறான்னு பாருங்கள் மீடியல் என்எஸ் ஆர் என்இசட் வென் என்எஸ் ஆர் என்இசட் நெஸ்ஸு அதாவது நெஸ்ஸும்பாங்க இதையா அக்கர் மீடியலி அப்படின்னா ஃபுல்லாக தான் போடுவோன்னு சொல்கிறாங்க மீடியலாக வந்தால் ஃபுல்லாக தான் போட்டாகணும் மேக்ஸிமம் இப்போ டென்சிட்டி அப்படின்னா ஒரே நிமிஷம் இப்போ டென்சிட்டி அப்படின்னா ஓகேங்களா நல்லா நோட் நான் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஓகே இப்போ டென்சிட்டி அப்படின்னா டிக்கு அப்புறம் ஏக்கு அப்புறம் என்னு அப்புறம் எஸ்க்கு அப்புறம் இக்கு அப்புறம் டிக்கு அப்புறம் இ நடுவில் என்எஸ் வந்துச்சுன்னா நீங்கள் என்எஸ் ஸ்ட்ரோக் தான் நீங்கள் போடணும் ஓகேங்களா டென்சிட்டி அப்படின்னா டென்சிட்டி அவ்வளோதான் ஓகேங்களா டென்சிட்டி சான்சல் அப்படின்னா சே ப்ளஸ் ஏ ப்ளஸ் என் சே அப்புறம் எஸ் ப்ளஸ் எல் சான்சல்
சான்சல். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ ஜான்சன் அப்படின்னா ஜே ப்ளஸ் ஆ ப்ளஸ் என், ஜானு, அப்புறம் எஸ் ப்ளஸ் என், நடுவில் எஸ் வந்து என்ன வந்துருச்சுங்களா, அப்போது ஜான்சன். ஜானு அது கூட சன் ஆட் பண்ணால் ஜான்சன், 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 அவ்வளோதான். கிளீன்சர் அப்படின்னா கெல்லு, கெல்லு ப்ளஸ் இ ப்ளஸ் என், க்ளீனு, அப்புறம் எஸ் ப்ளஸ் நடுவில் என்எஸ் வருது உங்களுக்கு கிளீன்சர்னா. ஸோ கிளீன்சர், ஓகேங்களா, கிளீன்சர், ஓகேங்களா, கிளீன்சர், அவ்வளோதான். ஃபென்சர் அப்படின்னா எஃப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் என் ப்ளஸ் செர், ஓகேங்களா, ஃபென்சர், அவ்வளோதான். ஓகேங்களா, ஃபென்சர். இது ஃபென்ஸு, அது கூட ஆட் பண்ணால் ஃபென்சர். இம்மன்சிட்டி, இம்மன்சிட்டி பாருங்கள், ஃபஸ்ட்டு பெரியங்க இ ப்ளஸ் எம், இம்மு, அப்புறம் ஏ ப்ளஸ் என், இம்மன், எஸ் ப்ளஸ் இசி, அப்புறம் டி, இம்மன்சிட்டி. ஸ்ட்ரோக் தான் எவ்வளோ பெருசாக இருக்குது, பட் ஸ்ட்ரோக் ரொம்ப வேர்ட்ஸ் சின்னதாக, வேர்ட்ஸ் பெருசாக இருக்கும், ஸ்ட்ரோக் ரொம்ப சின்னதாக தான் உங்களுக்கு இருக்குது. ஓகே, இம்மன்சிட்டினா இம்மன் சிட்டி, ஓகேங்களா, இம்மன் சிட்டி, இம்மன் சிட்டி, அவ்வளோதான். நல்லாயிருக்கும் இங்கிலீஷ். ரெண்டாவது இங்கிலீஷ் நீங்கள் போட்டு பழகிட்டுன்னு வச்சுங்களா, ஸ்ட்ரோக் அழகாக இருக்கும் போடுறது, ஓகேங்களா. இம்மன்சிட்டி. இப்போ ரேன்சிட் அப்படின்னா ஆர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் என், ரேனு, எஸ் ப்ளஸ் இ ப்ளஸ் டி, ரேன்சிட், ஓகேங்களா, ரேன்சிட், 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 ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ரேன்சாக், ஓகேங்களா. ரேன்சாக் அப்படின்னா ஆர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் என், ரேனு, எஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் கே, ரேன்சாக், 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 ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ஃபென்சர் அப்படின்னா எஃப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் என் ப்ளஸ் எஸ் ப்ளஸ் ஆர் என்எஸ்ங்களா, சாரி, ஃபென்சர், ஓகேங்களா, ஃபென்சர். அடுத்து பாருங்கள் வின்சர் கொடுத்துருக்கானா, வின்சர்னா டபிள்யூ ப்ளஸ் இ ப்ளஸ் என், வின்னு, அப்புறம் செர், வின்சர், வின்சர், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் லோன் சம். இது பாருங்கள் ரெண்டு வேர்டு, லோன் ஒரு வேர்டு, சம் ஒரு வேர்டு அவங்களுக்கு இருக்க. இப்போ என்ன பண்ணுவோம்னா இது பாருங்கள் எல் ப்ளஸ் ஓ ப்ளஸ் என், லோனு, எஸ் ப்ளஸ் ஆ ப்ளஸ் என். இது பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லோன்னா நார்மலாக இப்படி போட்ட என்னது லோன், லோன் சம் அப்படின்னா லோன் போட்டு அப்படியே எஸ்எம் ஆட் பண்ணிங்கன்னா லோன் சம்னு அர்த்தம். இது தெளிவாக பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறோன்னா கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணணும் நாங்கள், ஓகேங்களா, அந்த மாதிரி லோன் சம், அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ ரேன்சம் அதே மாதிரி தான், இப்படி போட ரேனு, அது கூட எஸ்எம் ஆட் பண்ணிங்கன்னா ரேன்சம். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் நீங்கள் மைண்ட் யூஸ் பண்ணால் ஈஸியாக முடிச்சிடலாம், ஓகேங்களா. வின்சம் பாருங்கள், வின்சம் அதே கான்செப்ட் தான், ஓகேங்களா. வின்சம்னாலுமே இப்படி போட்டால் வின்னு, அது கூட சம் ஆட் பண்ணிங்கன்னா வின்சம். புரியுதா உங்களுக்கு? வின்சம். இப்போ ஹேண்ட்சம் அப்படின்னா, ஹேண்ட்சம் அப்படின்னா இப்படி போட்டால் ஹேனு, அது கூட சம் ஆட் பண்ணிங்கன்னா ஹேண்ட்சம், அவ்வளோதான், ஓகேங்களா. புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான், இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நீங்கள் டான்ஸிலிருந்து இந்த ஹேண்ட்சம், இந்த எங்களுக்கு பார்த்தீங்களா ஹேண்ட்சம், இதுவே நீங்கள் செப்பரேட்டாக ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையும் 3 மூலையும் எழுதுங்க. எக்ஸசைஸ் 55ம் 56மே டைம் இருந்தால் எழுதுங்க, ஓகேங்களா. டைம் இல்லை எழுத வேணாம் நீங்கள், ஓகேங்களா. எக்ஸசைஸ் 55 56ம் வந்து டைம் இருந்தால் எழுதுங்க. டைம் இருந்தால் எழுது அப்படின்னா நீங்கள் படிக்கும்போது நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரோக்கை நீங்கள் தேவையில்லை, ஓகேங்களா. உங்களால் சப்போஸ் உங்களால் படிக்க முடியல, டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் ஆன்சர் அப்பாது, அதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்ட்ரோக் போட்டு பழகிக்கோங்க, ஓகேங்களா. மித்தபடி நீங்கள் எல்லாமே 55 56 எல்லாமே எழுதணும்னு இல்லை, ஆனால் மெயினாக வந்து இந்த ஹேண்ட்சம் வரைக்கும் நீங்கள் எழுதியிருக்கணும், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் லாஸ்ட் கான்செப்ட் என்னது, கிராமலாக்ஸ். நான் எப்போ சொல்கிறதா, இங்கிலீஷை பொறுத்தளவு கிராமலாக்ஸ் தான் உங்களுக்கு உயிர் நாடி, ஓகேங்களா. ஸோ கிராமலாக்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிற எல்லாம் எழுதி பார்க்கலாம், அந்தளவு உங்களுக்கு ஸ்பீடு செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு ஆகும். கிராமலாக்ஸ் நீங்கள் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும். 100 கிராமலாக்ஸுங்கிறது 100க்கு 70% இங்கிலீஷை பொறுத்தளவு உங்களுக்கு கிராமலாக் தான் வரும், ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், இங்கிலீஷை பொறுத்தளவு உங்களுக்கு கிராமலாக் தான் 70% உங்களுக்கு வரும், ஓகேங்களா. இப்போ நம்ம கிராமலாக்ஸ் பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், பேலன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸில் நீங்கள், ஓகேங்களா, ஃபஸ்ட் பிளேஸில் பெல்லு போட்டு என்ன செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்னு அர்த்தம், ஓகேங்களா. போட்டால் பேலன்ஸ். அடுத்து பாருங்கள் சர்க்கியூம்ஸ்டன்ஸ் அப்படின்னா செகண்ட் பிளேஸில் எஸ் போட்டு கே போட்டு என்ன செட் பண்ணிங்கன்னா சர்க்கியூம்ஸ்டன்ஸ்னு அர்த்தம். இதே செஸ் செட் பண்ணிங்கன்னா சர்க்கியூம்ஸ்டன்சஸ்ன்னு அர்த்தம் உங்களுக்கு, ஓகேங்களா. டெலிவரன்ஸ் அப்படின்னா
டெல்லு போட்டு என்ன செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிவரன்ஸ்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள் சிக்னிஃபை, சிக்னிஃபைடு, சிக்னிஃபிகண்ட் மூணுக்குமே ஃபஸ்ட் பிளேஸில் எஸ் போட்டு கே போட்டால் சிக்னிஃபை, சிக்னிஃபைடு, சிக்னிஃபிகண்ட். எக்ஸாம்பிளுக்கு சிக்னிஃபை, சிக்னிஃபைடு, சிக்னிஃபிகண்ட். ஒரு 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 எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அது சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா எஸ் போட்டு கே போட்டு என்ன செட் பண்ணிங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ்னு அர்த்தம். ஒப்பீனியன்னா செகண்ட் பிளேஸில் என் போட்டு என் ஹோக் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒப்பீனியன் அர்த்தம். ஓகேங்களா? புரிஞ்சு உங்களுக்கு? அவ்வளோதான். கிராம்லாக்ஸை நீங்கள் 5 டைம்ஸ் எழுதி பார்க்கணும். அடுத்து எக்ஸசைஸ் 57, 58 ட்ரை பண்ணுங்கள். மினி ஸ்பீடு மாதிரி முடியல அப்படின்னா இதுவே இனஃப் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட சாப்டரை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம அகாடமியில் வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. யாருக்காவது வில்லிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எனக்கு. நான் எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இதோட சாப்டரை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.